ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்ப நம்ம கூட வந்து இவரை நான் எந்த கேட்டகரியில சேர்க்கறனே தெரியல. ஆக்டர், ரைட்டர், டிரெக்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட், மெமிக்ரி ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஆர்ஜே, இப்படி பல முகங்களை கொண்டவர் தான் இருக்கார் நம்ம கூட. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாய்ஸ் கேட்டுமே எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டீங்களா? மணிகண்டன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. மணிகண்டன் எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். உங்க கூட பேசுறது இன்னும் ஹாப்பியா இருக்கு எனக்கு. சேம் ஹியர், சேம் ஹியர். ரொம்ப சந்தோஷம். சூப்பர். இப்ப வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கீங்க. எந்தெந்த ப்ராஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் அத சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா போயிடலாம். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இப்போதைக்கு நம்ம கிட்ட இதுவா இருக்கு, லைன்டப்பா இருக்கு. பட் இன்னும் அதிகாரப்பூர்வமான முடிவுகள் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆக்டிங்லயா, டிரெக்ஷன்லயா, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லயா, எந்த கேட்டகரின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போதைக்கு ஆக்டிங் மட்டும் தான், கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டிங்கும் இருக்கு. மற்றபடி ஆமா, மற்றபடி இதுவும் இல்ல. சரி, ஓகே. இந்த இந்த கேட்டகரியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேட்டகரி எது? ஆக்டரா, ரைட்டரா, டிரெக்டரா, ஸ்கிரிப்ட் ரைட்டரா? ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். செம்ம ஜாலியா இருக்கும். ரைட்டிங், டயலாக் ரைட்டிங். ஆமா, எனக்கு ரைட்டிங் தான் பயங்கர ரொம்ப பிடிக்கும். அதனால அது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டிங் தான். ஓ, சூப்பர் சூப்பர். அதனாலதான் இந்த விக்ரம் வேதாள படத்துல வர ஒவ்வொரு டயலாக்கும் அவ்வளவு ஒரு யூனிக்கா இருந்திருக்கும். அதுக்கு நிறைய என்ன சொல்றது, அவங்க எங்க டைரக்டர்ஸ் புஷ்கர் காயத்ரி மேம் தான், அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டாங்க படத்தோட டோன் எப்படி இருக்கணும். அண்ட் இட் ஹெல்ப்ட் மீ சோ மச் டு ரைட். ஓ, சூப்பர். இப்ப அந்த படத்துலயே வேற ஏதாவது டயலாக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மாத்திருக்கலாமோ இந்த டயலாக்க அப்படின்னு தோணி இருக்கா? படம் ஃபுல்லா மாத்திருக்கலாம்னு தோணும். இப்பெல்லாம் ரொம்ப ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து படத்துல நிறைய இடங்கள்ல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், இன்னும் சூப்பரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு டயலாக்லாம்? ஏதாவது ஒரு டயலாக்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, தெரியல. பட் ஆனா நிறைய போர்ஷன்ஸ்ல ரொம்ப டல்லா, இன்னுமே எனக்கு இப்ப வந்து அதை விட பெட்டர் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் வருது. அதனால தட்ஸ் தி கேஸ் வித் எனி ஃபில்ம். நீங்க எந்த படம் பண்ணணும்னாலும் அதை இப்ப பண்ணும்போது அது ஆக்டிங்கா இருக்கலாம், அந்த படம் எல்லாம் இப்படி இன்னும் பெட்டரா நடிச்சிருக்கலாம். ஆர்ஜேவா நீங்க வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கீங்களா? எந்த ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க? இல்ல, நான் வந்து இன்டர்வியூ பண்ணல, அப்படி பண்ணல. ஆர்ஜேவா பண்ணல. இது நம்ம என்ன சொல்றது, நம்ம பிரஸ் மீட்ஸ்ல எல்லாம் போயிட்டு பைட்ஸ் வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? அங்க பிரஸ் மீட்ல ஏதாவது கொஸ்டின் கேட்டது ஞாபகம் இல்ல. பட் ஆனா நான் இன்டர்வியூ பண்ண ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காங்க. யாரு பண்ணிருக்கீங்க? வந்து கந்தசாமின்னு ஒரு படம் வந்துச்சு, அப்ப விக்ரம் சாரோடது. விக்ரம் சார், அப்புறம் உங்க ஸ்ரேயா மேடம், அப்புறம் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி சார், அவங்க எல்லாரையுமே நான் சும்மா ஒரு 4 நாள் ரேண்டம் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, இந்த படம் எப்படி வந்திருக்கு, இந்த படத்துல என்ன சொல்ல வரீங்க, இந்த படத்துல நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் சொல்லுங்க, இந்த மாதிரியான டெம்ப்ளேட் கொஸ்டின்ஸ் தான். ஓகே. சோ அப்ப வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. இப்ப வந்து அதே மாதிரி பீப்புள் வந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ரொம்ப கார்மிக் கர்மா சர்க்கிள் மாதிரி தான் இருக்கு. நம்ம கேட்ட கேள்வி நம்மளே திருப்பி வந்து கேக்குறது. இல்ல, ஒரு ஸ்டெப் நம்ம வந்து பரவாயில்லப்பா, அதுல வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கோம், ஓகே நம்ம ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். அது உண்மைதான். அது வந்து அந்த ஃபீலிங் இருக்கதான் செய்யுது. ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ட கனவு தான். அதனால எனக்கு வந்து, ஆனா இந்த போற வேகம் பத்தல, அது மட்டும் நான் எனக்கு சொல்லிக்கிறது இல்ல. நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்க. இப்போ இருக்கிற வேகத்துல இதை நம்ம செய்ய முடியுமோன்னு தெரியலையே, அப்படிதான் இருக்கு. செய்யற வேலையை வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கியூட்டா பண்றீங்க. தேங்க்யூ. இப்ப டப்பிங் மூவிஸ்லாம் நீங்க வந்து டயலாக் எழுதிருக்கீங்கல்ல, அந்த டயலாக்லாம் வந்து எக்ஸாக்டா அந்த படத்துல வேறமா இருக்கும். பட் தமிழ்ல பண்ணும்போது இன்னும் ரொம்ப கேட்சியா, ரொம்ப ஃபன்னியா எல்லாம் கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரிலாம் எழுதுறது எப்படி உங்களுக்கு தோணுது? எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கான், அவன் என்னோட கிளாஸ்மேட். அவன் தான் வந்து டப்பிங்ஸ், அவன் அண்ணா, அவங்க அப்பா எல்லாமே வந்து டப்பிங் ரைட்டர்ஸ், டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து அவங்க அதை பண்ற விதம் வந்து எனக்கு ரொம்ப பயங்கர ஃபேசினேட்டிங்கா இருக்கும். நான் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க போய் வேடிக்கை பார்க்கறது உண்டு. என்ன அது இவ்வளவு பிரமாதமா ஒர்க் பண்ணிருக்காங்க, இவ்வளவு சூப்பரா இது பண்ணிருக்காங்களே. சோ ஒரு கான்டெக்ஸ்டே மாத்த முடியுது அவங்களால ஒரு படத்துல வந்து, அப்படிங்கறதெல்லாம் பார்க்க ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்ததுனால ஐ தாட் ஓகே நம்மளும் இதை பண்ணணும், நம்மளும் இதை வந்து இதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்களே வந்து வேற வழி இல்லாம சின்ன சின்ன ரோல்ஸ் கொடுப்பாங்க, சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எழுத கொடுப்பாங்க. அப்ப அதனால எனக்கு வந்து இந்த படத்தை நீ எழுதா அப்படின்னு சொல்லி கொடுத்த போது எனக்கு பயங்கர, அந்த மாதிரி நிறைய மொழி மாற்று படங்கள், கன்னடா டு தமிழ், தெலுங்கு டு தமிழ்,
இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணேன். எவ்வளவு பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி? ஒரு எத்தனை படங்கள்? நான் ஜாஸ்தி ஒரு 30-35 படம் தான் பண்ணேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேற வழிக்கு வந்துட்டேன் இல்லைங்களா. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இஃப் அட் ஆல் எனக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா, இந்த கேப் இருக்கா, இந்த படம் பண்ண முடியுமா அப்படி சொல்லும் போது சரி ஓகே, நான் வந்து ஒரு 10 days கேப் இருந்தா ஒரு படம் நம்ம வந்து தெலுங்கு டு தமிழ் பண்ணிடலாம். சோ அப்ப வந்து நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? அந்த கன்னடால இருக்குன்னா கன்னடா தெரிஞ்சே பண்ணுவீங்களா, இல்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வச்சு இங்கிலீஷ வச்சுட்டு? நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும். எனக்கு கன்னடா வந்து கன்னடாவோ தெலுங்குவோ தெரியாது. அப்புறம் இதன் மூலமா இதை பண்ணதான் கத்துக்கிட்டேன். ஓ, இதுதான் இப்படி சொல்றாங்களா, இதுதான் இந்த வார்த்தையா அப்படின்னு. சரிங்க, வேற லெவலுங்க. இந்த காமெடி டைலாக் எல்லாம் சேர்க்கணும் போது எந்த நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் எல்லாம் பாப்பீங்களா, இல்ல டக்குன்னு தோன்றது தானா? அந்த சமயத்துல தோன்றதுதான். நம்மளுக்கு வந்து இப்படி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தானே. ஆமா, இதுக்கு நம்ம தமிழ் ஈக்குவலன்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு இங்க இருக்கிற ஈக்குவலன்ட் எது பேசினா இன்னும் பெட்டரா இருக்கும், அந்த மீட்டர் கரெக்டா இருக்கும், அந்த லிப்சிங்க் சரியா இருக்கும். இது மூணு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு விஷயத்தினால மட்டும் அதை ஓகே பண்ணிட முடியாது. அந்த கான்டெக்ட் என்ன, அந்த சிங்க் சரியா வருதா, இவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தே இவ்வளவு ட்ரெயின் ஆகி இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னா வேற லெவல். வந்து பல வருஷம் வேடிக்கை பார்த்து ஏகலைவனை போலதான் நான் உட்காந்து ஓ இதானா இப்படிதான் பேசணும் அப்படின்னு உட்காந்து பார்த்து வேடிக்கை பார்த்து கத்துக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. சூப்பருங்க, வெல் டன், சூப்பர், நல்லா பண்ணிருக்கீங்க. டப்பிங் ஆர்டிஸ்டா உங்க வாய்ஸ் நீங்க எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்றீங்க? வாய்ஸ் மெயின்டைன் ஆகுறதுக்கும் எனக்கு நான் வந்து என்ன சொல்றது இருக்கு. ஒருத்தவங்க வந்து நார்மலா இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு இருக்கும்ல, அது எல்லாமே ஐஸ் வாட்டர்ல இருந்து அது இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஓகேவா, நான் வந்து அப்படி சுடுதண்ணி குடிச்சு ரொம்ப பதமா த்ரோட்டை கவனிச்சுக்கிற ஆள் கிடையாது. அப்படியே ஆப்போசிட்டா இருந்தாதான் நல்லா இருக்குன்றீங்க. ஐயோ, நீங்க வேற, நான் அதை என்டார்ஸ் பண்ணல. நான் சொல்றது அது தப்பு அப்படின்னு சொல்றேன். நான் என்கிட்ட கேட்ட நீங்க கேட்ட ஆள் தப்பு அப்படின்னு சொல்றேன். நான் ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்ணுவேன் என்னுடைய வாய்ஸ், என்னோட த்ரோட்டை. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டா அமைஞ்சிருக்கு. சூப்பர். சோ நீங்க வந்து நிறைய வாய்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பீங்க டப்பிங் ஆர்டிஸ்டா. சோ எந்த வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்ட்டூன்ல வந்து ஒரு வயசான ஒருத்தருக்கு நான் பேசிருப்பேன். கிராண்ட் பார்ன்ஸ்ல ஒரு கேரக்டர், கிராம்ஸ் அப்படின்வாங்க. அந்த கேரக்டருக்கு நான் பேசினது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு 80 வயசு தாத்தா அவரு. நான் அதை பேசும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 25-26 வயசு இருக்கும் எனக்கு. அதுக்குதான் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. அதனால அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து நீங்க டப்பிங் ஆர்டிஸ்டா வந்து காந்தாரா மூவில வந்து ஹீரோக்கு வாய்ஸ் கொடுத்திருப்பீங்க. அந்த மூவில பேசும்போது எந்த டைலாக் வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு உங்களுக்கு? நிறைய டைலாக்ஸ் வந்து ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன்னா கன்னடாவுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அவங்க பேசுற விதம். சோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நானும் அந்த மாதிரி ஃபாஸ்டரா பேச வேண்டியிருக்கு இருந்தது. பட் ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா ஒரு 4-5 டேக்குக்கு அப்புறம் தான் பிக்கப் பண்ண முடியுது. ஏன்னா அப்பதான் ரிஷப் சார் வந்து இவரு யாருங்க இவரு அப்படின்ற மாதிரி அவர் மேல பெரிய மரியாதை இருந்துச்சு. ஏன்னா செம்ம ஸ்பீடா டெலிவர் பண்ணுவாங்க அந்த டைலாக்ஸ. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்படி செலக்ட் பண்ணாங்க உங்க இந்த வாய்ஸ்க்கு நீங்க தான் சூட் ஆவீங்க? ஐயோ, எனக்கு சத்தியமா தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அந்த சமயத்துல வேற ஏதோ ஒரு ஒர்க் இருந்தது, நான் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் இல்ல எனக்கு இல்லன்னு சொல்லிட்டேன். தென் ரிஷப் வந்து கேட்டாரு, மணி இந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி அவ்வளவு பெரிய மனுஷன் அவரே கேட்கிறாருன்னும் போது சரி நான் கண்டிப்பா பண்றேன் சார். சூப்பர், ஹீரோவே கேட்டிருக்காரு உங்க வாய்ஸ். போன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி சார் நீங்க பண்ணுங்க சார் அப்படி சொல்லி கேட்டோன்னா சார் நான் உங்க பெரிய ஃபேன், நான் கண்டிப்பா பண்றேன். சோ அப்ப அவருக்கு பேசும்போது உங்க வாய்ஸ் டோன் எல்லாம் மாத்துருந்தீங்களா எப்படி, இல்ல நார்மலா இப்படி பேசுற மாதிரியா? இல்ல நான் வந்து மைண்ட்ல ஓகே இவரோட ஃபேஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கொடுக்க வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். அது நான் பேசிக்கா நம்ம வந்து நம்மளுடைய நான் உங்ககிட்ட இப்ப நார்மலா பேசுற போலதான் அதுல இருந்து கொஞ்சம் ஒரு படி மேல வச்சு அவரோட ஆட்டிடியூட மேட்ச் பண்ணேன், அவ்வளவுதான். அதுக்கேத்த மாதிரி பேசுவீங்க. என்னால இப்ப அவர் வாய்ஸும் கேட்க முடியல. நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். நானும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். ஓகே, இப்போ ஒரு மூவில வந்து நீங்க கமிட் ஆகுறீங்க. இப்ப ஹீரோ பார்த்துட்டோம் நம்ம. சோ நீங்க வந்து ஸ்டோரி கேக்குறீங்கன்னா ஆஸ் அ டிரெக்டரா கேட்பீங்களா, இல்ல ஒரு ஹீரோ லெவல்ல உங்களோட ஸ்டோரி கேட்பீங்களா? நான் ஒரு ஆடியன்ஸா தாங்க கேட்பேன். இந்த படம் எடுத்தா தியேட்டர்ல போய் நம்ம பாப்போமா, அவ்வளவுதான். ரொம்ப ஆடியன்ஸ் மைண்ட் தான் நம்ம என்னைக்குமே. நம்ம ஆப்ஷன்ல இல்லாத ஒரு ஆன்சர் நீ சொல்லிருக்கீங்க. இல்ல நிஜமா அதுதான். ஆடியன்ஸா நீங்க கதை கேட்கும் போது நீங்க வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோ அதெல்லாம் கிடையாது.
அது அந்த கதை பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இது நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் அப்புறம். சோ நீங்க எந்த ரோல் வந்து மெயினா ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு ஹீரோ அப்படின்னும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ரோல் மாதிரியா, இல்ல வந்து காமெடியா இருக்கணுமா, முழுநீள காமெடி ஹீரோவா இருக்கணும்னு நினைப்பீங்களா, இல்ல ஒரு மாதிரி வில்லன் கேரக்டர் மாதிரி வருது அந்த மாதிரி? எனக்கு வந்து எனிதிங் தட் எக்ஸைட்ஸ் மீ. நிஜமாலுமே அதுல வந்து வரையறை எல்லாம் கிடையாது. இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து அப்படி எதுவுமே கிடையாது. ஹீரோவா வில்லனா எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எது உங்களுக்கு பிடிச்சதோ அது ஓகே. எது எக்ஸைட் பண்ணுதோ. சோ இப்ப நீங்க வந்து நிறைய கேட்டகரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? சோ எனக்கு இந்த டிரெக்டர் பத்தி சொல்லுங்க. நீங்க ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கீங்களா, அந்த படம் வந்து சூப்பரா என்லெஸ் வேற லெவல்ல இருந்தது. அந்த ஸ்டோரி பண்றதுக்கான தாட் எப்படி வந்தது, இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? ஒரு சின்ன வயசுல நம்ம வந்து நானும் டைரக்டர் ஆகுறேன், நானும் டைரக்டரா ஒரு படம் பண்ண போறேன்றதுக்காக நமக்கு ஒரு கதை சொல்ல வருதா, டைரக்ஷன் வருதான்னு என்ன நானே செக் பண்ணிக்கிறதுக்காக எடுத்த படம் தானே ஒழிய, அது வந்து இப்ப நினைச்சு பார்த்தா ஐயோ என்னடா இது இவ்வளவு மொக்கையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் தோணும். பட் அதுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சதுப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆமா ஆமா அது இருக்குதான். பட் ஆனா நம்ம இப்போ அதுல இருந்து ரொம்ப இவால்வ் ஆயிட்டோமா, அதனால அந்த ப்ராஜெக்ட பார்க்கும்போது அப்படி இருக்கு. நான் அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்கப்பா, நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரியல் லைஃப்ல நம்ம லைஃப்லயே நடக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது எனக்கு. ஓ சரி சரி, தேங்க்யூ சோ மச். சோ இப்ப அடுத்ததா வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம்னா என்ன மாதிரி நீங்க பண்ணணும்னு ஐடியால இருக்கீங்க? ஒரு ப்ரீ கன்சீவ்டா எதுவுமே இல்ல. ஏதாவது சம்திங் தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், இதுக்கு முன்னாடி பண்ணாதது, இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் தான் மைண்ட்ல. கொஞ்சம் இஃப் சம்திங் தட் சேலஞ்சஸ் மீ, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் கிடைக்குது அப்படி மாதிரி தான், அந்த மாதிரி தான். இப்ப நீங்க வந்து ஆக்டிங்ல பழகிட்டே இருக்கீங்க. நீங்க நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச படம்னா எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? அப்படி எல்லாமே நம்ம பிடிச்சுதானே எடுக்கிறோம். அப்படி பின் பாயிண்ட் பண்ணி எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது அப்படி சொல்ல முடியல. அதுல எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம நம்ம பிடிச்சு நம்ம வந்து உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா தானே வேலை செய்யறோம். நான் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான், ரொம்ப எனக்குள்ள நிஜமாவே என்ன சேலஞ்ச் பண்ண நிறைய எமோஷன்ஸ் என்னால பண்ணி பார்க்க முடிஞ்சு. அதனால நல்லா இருக்கு நீங்க சூஸ் பண்ற படங்களா. ஆனா எந்த ஒரு படத்தை, இந்த ஒரு படம் பார்க்கும்போது நம்மளும் இந்த படத்துல நடிச்சிருக்கலாமோ, நம்ம நடிச்சிருந்தா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, அப்படி எந்த படத்தை பார்த்து உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு? பாட்டில் ராதான்னு ஒரு படம் வந்துச்சு, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என் மைண்ட நம்ம இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணிட்டு இருக்கோம். வித்தியாசமா தான் யோசிக்கிறீங்க நீங்க. இல்ல எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு முன்னாடி எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்தது, பட் வெவ்வேறு காரணத்தினால என்னால பண்ண முடியாம போச்சு. ஸோ நான் கடைசி வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணேன், நம்ம அதை பண்ணிடணும், பட் என்னால பண்ண முடியாம போச்சு. ஸோ அது வந்து அந்த படம் வந்து நான் நிஜமாலுமே நான் பண்ணிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். கமர்ஷியல் ஹீரோவா, இந்த ஆக்ஷன் ஹீரோவா, இந்த மாதிரி ஏதாவது படம் நடிக்கணும்னு இருக்கா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி கொடுக்குறேன், அந்த மாதிரி நீங்க நடிக்கிறதுனா ரெடியா? நம்ம பண்ணணும். இப்ப நம்ம பண்ற எல்லா படங்களுமே கமர்ஷியலா சக்சஸ் ஆகணும்னு நினைச்சுதான் பண்றோம். ஓகேவா? கமர்ஷியல்னா அது ஏதோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் எடுத்தாதான் அது கமர்ஷியல் படம். ஒரு 10 சண்டை 3 குத்துப்பாட்டு இருந்தாதான் அது கமர்ஷியல் படம்னு இல்லைல்ல. கமர்ஷியலுக்கு வெவ்வேறு லட்சணங்கள் இருக்கு. நம்ம இப்போ அது லவ் ஸ்டோரி படமா இருந்தாலும் வெகுஜனம் ரசிக்கணும், அவ்வளவுதான், அதான கமர்ஷியல். நிஜமாவே மக்களோட மைண்டுக்குள்ள ரொம்ப என்ன சொல்ற ஆக்கிரமிக்கிற படங்களா இப்ப நீங்க குட் நைட் வந்து ரொம்ப அப்படியான ஒரு கமர்ஷியல் சிந்தனை கொண்ட சினிமா. அப்ப லவ்வர் அப்படிதான், குடும்பஸ்தன் அப்படிதான், எல்லா ஃபேமிலிஸ்க்கும் போய் ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, கமர்ஷியலுக்கு வந்து அந்த ஒரு லட்சணம் மட்டும் கிடையாது. ஒரு பெரிய பொருட்செலவுல எடுத்த ஒரு பாடல் காட்சியோ இல்ல ஒரு சண்டை காட்சியோ மட்டுமே ஒரு கமர்ஷியல் டிசைட் பண்ணிடாது. இல்ல அதான் சொல்றேன், அந்த ஃபார்மேட்டும் நம்மளுக்கு அது ரொம்ப சரியா பொருந்து வந்துச்சுன்னா செய்யதான் போறோம். கண்டிப்பா. அப்ப டைரக்டர்ஸ் கேளுங்க, மணிகண்டன் ரெடியா இருக்காரு, கமா ஒரு 3 ஃபைட்ட வைங்க. இல்ல அதான் சொல்றேன், அது கதைக்கு பொருத்தமா இருக்கு, கதைக்கு பொருந்தி வந்ததுன்னா நம்ம கண்டிப்பா பண்ண போறோம். இப்போ அடுத்த பண்ற படங்களுமே ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் தான். அப்ப வந்து நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் மணிகண்டன் ஒரு ஆக்ஷன் ஹீரோ பாக்குறதுக்கு. மணிகண்டனோட பிளஸ் மைனஸ் என்ன? என்னோட கைண்ட்னஸ் தான் ரெண்டுமே. நான் ரொம்ப கைண்டா இருக்கிறது வந்து எனக்கு நிறைய பிளஸ்ஸா வந்திருக்கு. ஆனா பிளஸ்ஸை விட ஜாஸ்தி மைனஸ் தான் இருந்திருக்கு. அது என்னோட வீக்னஸா எல்லாரும் அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் எனக்கு ரொம்ப, நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுவும் முக்கியமா இப்படியான ஒரு சூழல்ல இனிமே கைண்டா இருக்கக்கூடாது அப்படிங்கறத எனக்கு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலம். என்னமோ நிஜம்தான். மணிகண்டன் எப்படி, ரொம்ப சீரியஸ் டைப்பா இல்ல ரொம்ப ஜாலி டைப்பா? டிபெண்ட்ஸ். சில சமயங்கள்ல இப்ப நம்ம வேலை சமயத்துல எல்லாம் நான் ரொம்ப சீரியஸ். எனக்கு எதுவுமே பசியோ தூக்கமோ செல்போனோ எனக்கு எதுவுமே தெரியாது. வேலை இல்லாம வெறும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அப்ப வந்து சீரியஸ்னஸ்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா ரொம்ப செலக்டிவா
இண்டஸ்ட்ரியிலுமே எனக்கு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் பயங்கர ஜாஸ்தி. சூப்பர். நான் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்துறேன், நீங்க ரொம்ப ஜாலியா அவ்வளவு நல்லா பேசிருக்கீங்க. அண்ட் அதுல வந்து உங்க அம்மா வந்து சொன்னதெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க, எங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க அம்மா வந்து எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரோட அம்மா போலதான். என்னது இப்ப ஒரு என்ன எங்க அம்மாவுக்கு நான் என்னை பெற்றதை பத்தின எந்த இதுவுமே எந்த சந்தோஷமும் கிடையாது. என்னை பத்தி யாரோ இந்த இதெல்லாம் பாராட்டி டிவில பேசுறாங்க, இந்த பேப்பர்ல வருது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏன் உண்மை தெரியல அப்படின்னு தான் எங்க அம்மா வருத்தப்படுவாங்க. அவன் அப்படிலாம் அவ்வளவுலாம் ஒருத்தர் இல்ல, அவனை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அவங்களே போய் சொல்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. சோ அம்மா வந்து உங்களை ரொம்ப திட்டினது இப்ப வரைக்குமே வந்து மறக்க முடியாது. திட்டினதை வந்து நீங்க பண்ணா ஜாலியா எடுத்துக்கிட்ட மாதிரி. எவ்ரிடே இன்னைக்கு காலையில கூட திட்டு வாங்கிட்டு தான் வந்தேன். ஓகேவா, அது வந்து எவ்ரி திங் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன், திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். அம்மா திட்டுறது வந்து லைக் வீட்ல எல்லாரும் வீட்லயும் இருக்கிறது தான். ஆமா, நம்ம ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் வீட்டுல என்னமோ நம்ம எப்பவும் போலதான், அப்படிதானே? ஆமா, அதனால அது நடக்கிறது தானே. இப்ப நான் உங்ககிட்ட வந்து சில பேர் பர்சன்ஸோட நேம் சொல்லுவேன், நீங்க அவங்கள பத்தி ஒரு செகண்ட் இல்ல 2 செகண்ட்ஸ்ல வந்து நீங்க அவங்கள பத்தி சொல்லணும். மணிகண்டன் இன்னும் முழுசா ஃபார்ம் ஆகாத, ரிஜிடா ஃபார்ம் ஆகாத ஒரு பர்சனாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஒர்க் அண்டர் ப்ராக்ரஸ். டெல்லி கணேஷ் சார் லெஜெண்ட். புஷ்கர் காயத்ரி மென்டாஸ். சூப்பர் ஸ்டார் அவரு த ஜீனியஸ். அவர்லாம் உண்மையாவே ஜீனியஸ். இளையராஜா சார் அவரு இந்த மேஸ்ட்ரோ. ஏன்னா என்ன சொல்றது, எனக்கு வந்து நிறைய சமயங்கள்ல ராஜா சார் தான் வந்து எல்லா விஷயத்துக்குமே எனக்கு என்ன சொல்றது, அது சந்தோஷமா இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, சோகமா இருக்கும்போது, எழுதும் போது, வண்டி ஓட்டும் போது, இப்படி எல்லா சமயங்கள்லயும் வந்து ஓகே கம்பேனியன். அவரு தான் கம்பேனியன். சூர்யா சார் பயங்கர வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அவரோட வெரி ஹை மாரல் வேல்யூஸ் அவர்கிட்ட. அவருடைய வாட் அன் எத்திக்கல் பர்சன் இஸ். அவரோட ரெஸ்பான்சிபிள், அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான, எத்திக்கலான, ஹை மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிற பர்சன். ஓகே. ரிஷப் ஷெட்டி. ரிஷப் ஷெட்டி வந்து த விஷனரி. அவரு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண அவர் லைஃப், பட் ஆனா அவர் என்விஷன் பண்ணிருக்காரு என் லைஃப் இங்க வரப்போகுது அப்படின்னு. சோ ஒரு பெரிய விஷனரி அவரு. இப்ப டப்பிங் அப்பெல்லாம் ரிஷப் ஷெட்டி உங்க கூடவே இருப்பாரா? இல்ல அவரு போன்ல மட்டும் தான் பேசியிருக்காரு. போன்ல பேசிட்டு அங்க போயிட்டு நான் அனுப்புன பேசி அனுப்புறத பாத்துருக்காரு போல. சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சத பத்தி சொல்லுங்க. அது வந்து என்னைக்குமே மறக்க முடியாது. நிறைய எக்கச்சக்கமான மெமரிஸ் உள்ள இருந்தது. லைக் ஒவ்வொரு ஷாட்டும், அவரு ஃபர்ஸ்ட் ஷாட் நடிக்கும் போதுல இருந்து, அவர் நேர்ல முதல் தடவையா காலாவா பார்க்கும் போதுல இருந்து, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ஜாய் பண்றது அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ நிம்மதியா இருந்தது. நான் ஒவ்வொரு சமயமும் அது வந்து ஒரு பெரிய ஆக்டிங் ஸ்கூலுக்குள்ள நீங்க வந்து ஃபீஸ் கட்டாம போய் பார்த்த மாதிரி தான். நீங்க அந்த டயலாக் பேப்பரை படிச்சுட்டீங்க, ஓ இதான் நான் டயலாக்ஸ் அப்படின்னு. பட் அந்த டயலாக்ஸ் தான் ஒரு சீனுக்கு முன்னா காலையில ஒரு ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் டயலாக் படிச்சிடுறேன், ஓ அவர் டயலாக் இதான் போல அப்படின்னு. பட் ஆனா ஸ்பாட்ல வந்து நிற்கும் போது அந்த டயலாக் பேப்பர் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸா மாத்தி காட்டுறது இருக்குல்ல, அது வந்து லைஃப்ல மறக்க முடியாத விஷயங்கள் வந்து அதுதான். சோ உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அவரு கூட நடிக்க போறீங்க அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னால நம்பவே முடியல. நான் நிஜமாவான்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். அவர்கிட்ட மறுபடியும் நான் அப்ப விக்ரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்தேன். அங்க இருந்து என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துக்கிட்டு போய் அவர் ஆபீஸ்க்கு போய் நான் அவர்கிட்ட போய் மீட் பண்ண முடியுமான்னு போய் பார்த்துட்டு, நிஜமா சொல்றீங்களா இல்ல ஏதோ நான் உங்ககிட்ட போய் சொல்லி என்ன பண்ண போறேன் அப்படின்னு பயமா திட்டினாரு. ஸோ இல்ல எனக்கு இது ரொம்ப பயங்கர இதுவான நியூஸா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. என்னன்னா இல்ல நிஜமாலுமே நீ தான் பண்ற. சில மூவியோட நேம்லாம் சொல்லுவேன், அந்த மூவிய பத்தி நீங்க சொல்லணும். அந்த படம் எல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறதுதான். சத்யா இப்ப வரைக்குமே ஒரு ஆக்ஷன் பிலிமுக்கான டெம்ப்ளேட்னா அந்த படம். ரொம்ப ஆங்கிரி யங் மேனுக்கு வந்து நாங்க அடிக்கடி வந்து சத்யாவோட ஒர்க்கை வந்து நாங்க பயங்கரமா கண்டினியூஸா பேசிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு இதுவை பண்ணிட்டே இருக்கணும். அதுல வந்து பிளாக்கிங் வந்து ரொம்ப பயங்கர புதுசா இருக்கும். இந்த வே இட் வாஸ் எடிட்டடு எல்லாமே. அதனால அது மேல எனக்கு பெரிய ஆசை இருக்கு. அந்த படத்து மேல ஒரு பெரிய அந்த படம் என்ன சொல்றது, அந்த படம் வந்து நான் அடிக்கடி அதோட கிளிப்ஸ் எல்லாம் வந்து சும்மா யூடியூப்ல அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். ஓகே. இப்போ வந்து அது செகண்ட் பார்ட் மாதிரி எடுக்கிறாங்க, ரீக்ரியேட் பண்றாங்க அப்படின்னா அதுல நீங்க நடிப்பீங்களா?
அது என்ன ரோலுங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நம்ம திருப்பி ரீமேக் அதே திருப்பி எடுக்கிறாங்கன்னாக்கா எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. தளபதி தளபதி வந்து ஆல்வேஸ் தி ஐகானிக் ஒர்க். அதுல வந்து பெரிய எக்ஸ்ட்ரானரி ஜீனியஸஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு யாரு கூட நடிக்கணும்னு ஆசை? எனக்கு அப்படி ஆக்டர்ஸ் கூட அப்படிலாம் எனக்கு எதுவுமே இருந்தது இல்லைங்க. அது என்ன கதை, அந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படிதான் இருந்திருக்கே தவிர்த்து அப்படி எனக்கு எதுவுமே இருந்தது இல்ல. சோ ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு ஆசைனா என்னது? நான் ஆசைப்பட்டது எல்லாமே கிட்டத்தட்ட நான் சினிமால என்ன இருக்கணும்னு நினைச்சனோ அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கு. நான் அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதை தவிர்த்து பெருசா எதுவுமே ஆசைலாம் இல்ல. சில நேரத்துல நீங்களே உங்களுக்குள்ளேயே சொல்லிருக்கீங்களா, பரவாயில்லடா அச்சீவ் பண்ணிட்டேன் சூப்பர் அப்படின்னு உங்களை நீங்களே தட்டிட்டு உண்டா? இன்னும் நிறைய நம்மளுக்கு செய்ய வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் உண்மைதான். பட் ஆனா நான் என்ன என்கரேஜ் பண்ணிட்டேன்னு உண்டு. ஏன்னா நான் இதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் என் லைஃப்ல. நிறைய இழந்துட்டேன். பட் ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன அடையணும்னு நினைச்சோமோ அதையும் அடைஞ்சிட்டேன். ஒரு போர் வீரனுக்கு எப்பயுமே தன்னோட இலக்கை அடைஞ்ச பிறகு பின்னாடி அவன் திரும்பி பார்க்கும்போது நிறைய இழப்புகள் இருக்கும். பட் நம்ம வந்து வெற்றியை அடைஞ்சிட்டோம் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. எக்ஸாக்ட்லி. இப்ப இன்னும் நீங்க நிறைய சந்தோஷங்கள்லாம் பெறணும், நிறைய சக்சஸ் பார்க்கணும், நிறைய படங்கள் நடிக்கணும். நிச்சயமாங்க. சூப்பர். இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களும் ரொம்ப பொறுமையா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஏதோ நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ண மாதிரியே எனக்கு தோணல. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்னுமே கிட்டத்தட்ட இன்டர்வியூல பேசுற மாதிரி ரொம்ப சீரியஸா எல்லாம் பேசல. நான் பாட்டு ஜாலியா தானே பேசிட்டு இருந்தேன். அதனால வந்து எனக்கும் வந்து இன்டர்வியூ பண்ண மாதிரி இல்ல. ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து பேசுனதுல. எனக்கு வந்து நிஜமா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்.